சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. 19 நம்ம மைக் வச்சிருக்காரு நம்ம எடுத்துக்க முடியாது. இதை இதுக்கு உள்ளீடான ஒரு அரசியல் ஓடுதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு. ரெண்டு பேர் கட்சியுமே ஃபியூச்சர்ல இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கொள்கையோட தான் வராங்க. அதுக்கான வாய்ப்பே இருக்கு. இந்த மாதிரி பட்டத்தை அடுத்தவங்க பட்டத்தை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போன பிறகு அந்த இலையை எடுத்து நீங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த சமமானது. விஞ்ஞான வளர்ச்சி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு இயக்குனரை கதையை கூட சுதந்திரமா சிந்திக்க முடியாத அளவுக்கு பண்ணிருச்சு. வெங்கட் பிரபு மங்காத்தா படத்துல செய்த வேலையை கூட இதுல பண்ண முடியல. நீங்க ஓட்டை பிரிக்க வர்றாரு அப்படின்னா யாருக்காக இந்த ஓட்டை பிரிக்க வர்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. அப்போ அவருக்கு இருக்கு எதுக்காக அவங்களுக்கு ஓட்டை பிரிச்சு அவங்களுக்கு ஏன் அந்த லாபத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. விஜய் விஞ்ஞான வளர்ச்சியையும் எவனுடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது. விஜய் நீங்க இதெல்லாம் சொல்றது மூலமா விஜய் விஜய்க்கு கிடைக்கிற ஓட்டும் விஜயோட ரசிகர்களுடைய நோக்கமும் குறைஞ்சு போயிடாது. பிரசாந்த் தன்னுடைய ஃபேன்ஸுக்கு அந்த பலத்தை அவர் பயன்படுத்திக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தல, இப்பவும் பயன்படுத்தல. அவர் விஜய் எல்லாம் சினிமா விட்டுலாம் போக மாட்டார். அவர் ஒன்றும் ஜெகன்மோகன் ரெட்டியா அவருக்கு வேற வேலை இல்லாமல் அரசியலை மட்டும் பார்க்கறது. இந்த பாடல் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பாடல்ல வரக்கூடிய மைக்கா இருக்கட்டும், இந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய மைக் இதா இருக்கட்டும், அது சோசியல் மீடியாவில் பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. என்னன்னா, சீமான் அவர்களுடைய சின்னம் மைக்கு. ஸோ இவர் மறைமுகமா சீமானுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால மீம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல உண்மைதான். என்னன்னா, அது ஆல்ரெடி போன 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தம்பியை வச்சு நான் படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. தம்பி நீ அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ சீமான் சாரே சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்ய தன்மை இருக்குல்ல. அவருக்கு சீமான் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய தீவிர ஸ்பீச், அவருடைய ஸ்பீச் எல்லாமே இருக்கு. அப்படின்னா இது எல்லாம் அவரை ரீச் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை சீரியஸா தான் நம்ம எடுத்துக்கணும். அதை ஏதோ 19 நம்ம மைக் வச்சிருக்காரு நம்ம எடுத்துக்க முடியாது. இதை இதுக்கு உள்ளீடான ஒரு அரசியல் ஓடுதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு. அதான் நம்ம, ஏன்னா இதுக்கு முன்னாடி சீமான் அவர்களுக்கும் சரி விஜய் அவர்களுக்கும் சரி நல்ல நட்பு இருந்துச்சு. அவருமே விஜய் அவர்களுமே நான் சீமானோட 2-3 கதையெல்லாம் பேசியிருக்கிறேன், ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்டா சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் பேட்டி கொடுக்குறப்ப விஜய் அவர்கள் மறைமுகமா எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, நேரடியா பண்ணலாம் ஆனா மறைமுகமா பண்றாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாமே ரெண்டு பேர் கட்சியுமே ஃபியூச்சர்ல இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கொள்கையோட தான் வராங்க. அதுக்கான வாய்ப்பே இருக்கு. நீங்க இப்போ 3 கட்சி இருக்காங்கல்ல, 3 மும்முனை கூட்டம் பிரச்சாரம் நடக்குதுல்ல. இதுலயே நாளைக்கு எது வேணா நடக்கும் பொழுது அந்த எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அணியும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய நோக்கம் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது, அதை 2 கட்சி இவங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி வாங்கி கொடுக்கட்டும், நம்ம அதை 2 பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற பிளான் கூட இருக்கலாம். அது மாதிரி இதுவும் ஒரு திட்டமாக கூட இருக்கும். ஏன்னா ஒருத்தர் சீமான் அவர்கள் இருந்தால் செயல்படுத்துவதற்கு அவர் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற திட்டமும் கூட இருக்கும். அதனால இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலுக்கு விஜயோடைய பாடல் பெரும் முதுகெலும்பா அமைஞ்சிருக்கும், பலமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அவருமே சொல்லியிருந்தாரு, என்ன அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு சில நேர்காணல்ல கண்டிப்பா அவர் தொடங்குவாரு. ஒரு வாரத்திலே அவர் கட்சி தொடங்கிட்டாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம். ஸோ அடுத்து ஒரு நேர்காணல்ல பேசுறப்போ நான் தான் சொன்னேன் தொடங்குவாருன்னு. ஏன்னா அவங்களுக்குள்ள இன்னமும் பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு, அரசியல் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. இல்ல ஆமா, ஏன்னா கமல்ஹாசன் முதல்ல கட்சி ஆரம்பிச்சோன்னா அவருடைய வீட்டுல போய் நேரடியா வாழ்த்து சொன்னவர் சீமான் சார் சொன்னார். அப்போ அங்க கமல் அவர்களை ஏன் அவங்க அங்க தொடர்ந்து இருக்க முடியல அப்படின்னா, அவரு ஒரு ஆளுமை, கமல் அவர் ஆளுமை, இவர் மக்களை அட்மையர் பண்றக்கூடிய ஒரு ஸ்பீச் இவருக்கு இருக்கு. அது அவங்க 2 பேருக்கும் சேரல. அதுதான் தன்னால இவர் வெளியில வந்துட்டாரு. ஏன்னா விஜய்க்கு அந்த ஸ்பீச்சுக்கு இது இல்லை, கெப்பாசிட்டி சும்மா பேசுவார். ஆனால் இவருடைய தீவிர பிரச்சாரமும் அவருடைய ரசிகர்கள் பலமும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்காரு. சேர்ந்து நல்லது செஞ்சா நமக்கு நல்லதுதான். இடையில ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி பயங்கரமா போச்சு. அதுல சீமான் அவர்கள்
சூப்பர் ஸ்டார் என்ன அது வந்து எழுதி வச்ச ஒரு பட்டயமா, அது வந்து எல்லாத்தையுமே கொடுக்கணும், இப்போ வந்து என்னோட தம்பி விஜய் வந்திருக்குன்னா அவனுக்கு கொடுக்கணும், ஸோ அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. அந்த சூப்பர் ஸ்டார் கான்ட்ரவர்சிலையும் வந்து இவங்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. அதாவது நீங்க இந்த மாதிரி பட்டத்தை வந்து அடுத்தவங்க பட்டத்தை வந்து ஏத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போன பிறகு அந்த இலையை எடுத்து நீங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு அது சமமானது. அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது அவங்க பேரை எடுத்து நாமளே பேசிக்கணும் அப்படிங்கிறது சீமான் அதை வந்து சொன்னதே வந்து தவறானது. அது சீமான் பேசுவாரே தவிர அது அவர் பேசுறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் வந்து போற போக்குல விஜயோட ஆதரவு கிடைக்காம போயிருமா அப்படிங்கிறத கூட அது பேசியிருக்கலாம். சூப்பர் ஸ்டார்னா அவர் ரஜினி மட்டும்தான், உலகநாயகனா கமல் மட்டும்தான், இல்லை நானும் உலகநாயகன் யாராவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா நம்ம சிரிக்கத்தான் வேணும். இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து அவர் கொடுக்குற ஆதரவுக்காக தான் அவர் வந்து பேசியிருக்காரு தவிர நம்ம வந்து அதை அப்படிதான் எடுத்துக்கணும். இந்த பாட்டு வந்து ஒரு அரசியல் சார்ந்த வார்த்தைகள்லாம் இருந்தாலுமே சம்மந்தமே இல்லாம ஒரு வார்த்தை ஒன்று வரும், டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அது கதையோட ஒன்றி போன மாதிரி இருக்கு வார்த்தையா, இல்லை சும்மா விஞ்ஞான வளர்ச்சி வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு இயக்குனரை வந்து கதையை கூட சுதந்திரமா சிந்திக்க முடியாத அளவுக்கு பண்ணிருச்சு. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லுக், அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளிவந்த உடனே என்ன பண்ணாங்க, இது அப்படியே இவருடைய சைட் போஸ்ட் ஹரிஜாண்டலா அந்த ஸ்டில் வெளியாயிருக்கும் இல்லையா, அதுல வந்து பார்த்துட்டு இது எனக்கு விக்ராந்த் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை ஒரு பக்கம் போடிட்டு இருக்கு விக்ராந்த் சைடுல, ஆனா அவருடைய பிரதர் தானே அது. நாங்க ரெண்டாவது அந்த பிரிட்ஜ் என்ன பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து அந்த பாலம் வந்து ரஷ்யாவில் எடுக்கப்பட்ட பாலம், அந்த பாலம் என்ன பாலம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பாலத்தை பாம்பு பிளாஸ்ட் வச்சு தகர்க்கிறாங்களா, அது என்ன அப்படிங்கிறதுல அதாவது ரொம்ப டிகோடிங்காக ரொம்ப ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆய்வு பண்ணவனு. இப்போ கடமை எங்கே அதிகமாகுது அப்படின்னா வெங்கட் பிரபு மங்காத்தா படத்தில் செய்த வேலையை கூட இதில் பண்ண முடியல. ஏன்னா அதில் வந்து உங்களை எதுவுமே சொல்ல, அப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அதை வந்து இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. இந்த ரஷ்யாவில் இந்த பாலத்தில் ஏன் வந்து இந்த போஸ்ட் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய கேள்விகள், நிறைய விவாதங்கள் வந்து பறந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த பாடல் வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வார்த்தை என்ன சொன்னீங்க நீங்க, இந்த டிராகன் வேட்டை விசில் போடு, அது வந்து சம்பந்தமே இல்லாத. ஏன்னா ரஷ்யாவில் என்ன டிராகன்னா சீனாவை தான் சொல்ல முடியும். சீனாவுன்னா சீனா ஆக்கிரமிப்பை சொல்றாரா இல்லை, அப்படிலாம் வந்து தோண வருது இல்லை. அது டிராகன் வேட்டைக்கு விசில் போடுங்கிறது அது அந்த வேலை வந்து யங்ஸ்டர்ஸை வந்து கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் எழுதியிருக்கலாம். ஆனா என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, வைரமுத்து இருந்திருந்தா அந்த ஒரு வரி கூட வீணா இருக்காது. அதை வந்து விஜய் வந்து கவனத்துல எடுத்துக்கணும். ஒரு பாடல் வந்து ஒரு கதாநாயகனுக்கும் கதாநாயகன் அரசியல் பயணத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்களுடைய பாடல்களும் அவங்களுடைய அரசியல் பயணமும் ரொம்ப முக்கியம். நீங்க திமுகவை எடுத்துக்கிட்டா இப்பவும் வந்து பெரும் கூட்டத்தை கட்டிப்படக்கூடிய குரல் EM ஹனிபாவுடைய குரலா இருக்கும். கலைஞருடைய முகத்தை வந்து ஹனிபாவின் குரலில் வந்து திமுக தொண்டர்கள் பார்த்தாங்க. அப்படி வந்து ஏன் அதுக்கும் விஜய்க்கும் சொல்றேன் அப்படின்னா, எல்லாம் திராவிட சிந்தனையில வளர்ந்தவங்க. விஜயும் அப்படித்தான் இருந்திருக்காரு. அவருக்கு வித்தியாசமான சிந்தனை எதுவும் வரப்போறது இல்லை. அவரும் வந்து தன்னுடைய படங்களுடைய பாடல்களையும் கவனத்துல எடுத்துக்கிட்டாருன்னா அவருடைய அரசியல் பயணத்துக்கு மிக உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. சமீபத்துல வந்து அரசியல் வரக்கூடிய சிச்சுவேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஓட்டை பிரிக்க தான் வராரு. ஏன்னா எடுத்தோடனே ஒரு நடிகர் வந்து CM ஆகிறது வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான செயல் தான். ஸோ அவர் உள்ள வரதே வந்து ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்காக தானே. ஏன்னா ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் கட்சிகள்லாம் இருக்கு அப்படின்றப்ப அவர் ஓட்டை பிரித்து தனக்கான ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகவும் அரசியல் வராதுன்னு ஒரு பார்வை இருக்கு. இல்லை, அது உண்மைதான். அது நீங்க ஓட்டை பிரிக்க வர்றாரு அப்படின்னா யாருக்காக இந்த ஓட்டை பிரிக்க வர்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. அப்போ அவருக்கு இருக்கு எதுக்காக அவங்களுக்கு ஓட்டை பிரித்து அவங்களுக்கு ஏன் அந்த லாபத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. அப்போ நம்ம அதில் வந்து உள்ளீடாக நடக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், ஒரு தடவை வந்து இவர் வீட்டில் வந்து கடுமையாக ரெய்டு நடந்தது. ரெய்டு நடந்தப்போ என்ன சொன்னாங்க, ஏன் இப்படி ரெய்டு நடக்குது அப்படின்னா அதுக்கு திரைமறைவில் சில ரெய்டு நடந்துகிட்டு இருக்கும் போதே திரைமறைவில் சில பேச்சுகள் வந்து நடந்தது, அதுவும் வெளியில் வந்தது. அந்த நடந்தப்போ வந்து அவர்கிட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிங்க அப்படிங்கிறது கூட சொன்னாங்க. அப்போ யாருக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இவருக்காகவே இந்த கட்சி ஆரம்பிக்கல, இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிற மாதிரி நமக்கு வந்து பொது வெளியில் வரும். கண்டிப்பாக அந்த சிந்தனை வந்து எல்லாத்துக்கும் ஏன்னா நுணுக்கமாக தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. வந்து இவன் இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணான் அப்படிங்கிறத வந்து கேள்வி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி பொய் சொல்லிட்டு மேடையில் வந்து ஏமாற்றிட்டு போக முடியாது. நல்லா கேள்வி கேட்பான்.
எதுக்காக இவர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. இன்னும் எனக்கு எனக்கு கிடைச்ச தகவல் படி அதுக்கான வேலைகளில் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஈடுபட்டார். அவர் தான் அந்த பெரும் ரெய்டுல இருந்து இவரை வந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும். எனக்கு கிடைச்ச தகவல் என்னுடைய சோர்ஸ் மூலமா நான் வந்து விசாரிச்சப்போ அவர் கண்டிப்பா விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்பாரு அப்படிங்கிறத வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசிட்டாரு. நம்ம அதெல்லாம் வந்து நான் நம்பல இப்படி ஆரம்பிப்பாரு அப்படிங்கிறது. ஆனா இப்ப ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அந்த பிரிக்கிற ஓட்டு தன்னை காப்பாற்றியவர்களுக்கு சாதகமாக விஜய் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் நடிச்ச படங்கள் இருக்குல்ல சார், அப்போ வந்து இவர் வந்து நோக்கம் வந்து அரசியல இருக்காது. ஸோ அதனால ரேண்டமா லவ் மூவி எல்லா மூவிலும் நடிச்சிருந்தாரு. ஸோ இப்போ அவர் அரசியல் பிரவேசம் எடுத்தனால இவர் நடிச்ச படங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான சீனு, இவர் தான் வந்து நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் இப்பயுமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவர் நோக்கம் கிடையாது. ஸோ அதனால வந்து அவர் பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அதனால வந்து இப்போ அவருடைய பேர் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இப்போ சமூக வலைதளங்கள்னால. இல்லை அது வந்து நீ அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து இப்போதான் வந்து அவர் இமயமலைக்கு போறது, ஆன்மீகத்தை வளர்க்கறது அப்படிங்கிற இதில் இறங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அவர் லதாவை லவ் பண்ணாரு, அவரை லவ் பண்ணாரு, ஸ்ரீதேவி லவ் பண்ணாரு கூட ரூமர்லாம் போகுது. இப்போ அதெல்லாம் எடுத்து வந்து நீங்க போட முடியாது. நீங்க எல்லாரையும் வந்து இப்போ வந்து ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு உலகம் சுற்றி வாழ்வின் படத்துடைய படப்பிடிப்புல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மைக்கை வச்சிருக்காரு. மைக்கு பிடிச்சிட்டு ஷூட்டிங் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. உடனே வந்து கீழே எழுதுனா மைக் மோகன் அப்படின்னு எழுதுறான். நீங்க எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து எழுத முடியுமா? அப்படி எழுத முடியாது. ரெண்டாவது அவ்வளோ பெரிய மனிதாபிமானியை வந்து இப்படி கிண்டல் பண்றானே அப்படிங்கிற சில பேருக்கு வந்து கோபம் வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து நோக்கமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேசக்கூடாது. விஜய் வந்து விஞ்ஞான வளர்ச்சியையும் எவனுடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது. விஜய் வந்து நீங்க இதெல்லாம் சொல்றது மூலமா விஜய் வந்து விஜய்க்கு கிடைக்கிற ஓட்டும் விஜயோட ரசிகர்களுடைய நோக்கமும் வந்து குறைஞ்சு போயிடாது. அது வந்து சாதாரணமா சிறுபிள்ளைத்தனமான ஒரு சிந்தனை, அவ்வளவுதான் சார். இந்த கோட் படத்து மீது வந்து இன்னொரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இதுல வந்து பிரசாந்த், பிரபுதேவா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. ஏன்னா பிரபுதேவா வந்து நெருங்கிய நண்பர் விஜய் அவர்களுக்கு, ஏன்னா போக்கிரி, வில்லு போன்ற படங்கள் நடிச்சிருக்காரு. பிரசாந்துக்கு வந்து கல்லூரி வாசல்ல அஜித்தோட நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைமா வந்து விஜயோட சேர்ந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி அமைஞ்சது? இல்ல இது வந்து பிரசாந்த் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வெங்கட் பிரபு அவர்களுக்கு வந்து ஒரு சிந்தனை இருந்தது. அவருடைய ஐடியா தான். அதை வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் தாராளமாக ஏற்றுக்கிட்டார். அது தியாகராஜன் சார் வந்து அதுக்கான இதெல்லாம் வந்து விஜய் நேரடியாக பேசி அதெல்லாம். ஆனால் இந்த சிந்தனை வந்ததே வந்து நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம்தான். ஒவ்வொரு ஹீரோவும் தனக்கான இதில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வருவார் அந்த கல்லூரி வாசல்ல அஜித். அவருக்கான போர்ஷனே ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சி இது பார்த்தீங்கன்னா அது ஆரோக்கியமான விஷயம். பிரசாந்தோடைய அந்த கேரியருக்கு வந்து இது ஒரு பெரிய லிஃப்ட் பண்ணும் இந்த படம். ஆனால் இருந்தாலுமே வந்து சமீபமாக 2018-17 வந்து ராம் சரண் படத்தில் வந்து நடிச்சிருந்தார் பிரசாந்த். அவர் வந்து அவரோட 50வது படம். ஸோ தன்னோட 50வது படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களை பேச்சு போச்சு. இப்போ தமிழில் வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவரும் படம் நடிக்கிறாரு அப்படின்றப்ப, ஸோ அவர் வந்து விஜயோட சேர்ந்து ஒரு கேரக்டராக நடிக்கிறப்ப அவரோட கெரியருக்கு எதுவும் பாதிப்பு இருக்காதுமா? பிரசாந்த் வந்து தன்னுடைய ஃபேன்ஸ் அந்த பலத்தை வந்து அவர் வந்து பயன்படுத்திக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தலை, இப்பவும் பயன்படுத்தலை. அவர் அதுக்கான நோக்கத்திலே அவர் இல்லை. தனக்கு கிடைச்ச அந்த ஸ்டார் வேல்யூ வந்து அவர் வந்து தனக்காக பயன்படுத்திக்கவே நின்று அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் படங்கள் நடிக்கிறது அவருடைய நோக்கமே வேறையா இருந்தது. ஆனா பிரசாந்தால விஜய்க்கு வந்து எந்த பலனும் வரப்போறது இல்லை. ஆனா விஜயால பிரசாந்துக்கு பலன் வரும். அவருடைய ஃபேன்ஸ் கிளப் மூலமா வந்து விஜயோட கேரியர் எங்கேயுமே குறைய போறது கிடையாது. ஆனா இவருடைய ஃபேன்ஸால பிரசாந்த் நேசிக்கப்படுவார் அப்படிங்கிறதா உண்மை. இதுக்கு அப்புறம் வந்து பிரசாந்துக்கு வரப்போற அந்தகன் படத்துக்கு வந்து இந்த வெற்றி வந்து பெரிய அளவுல கை கொடுக்கும். அதை வந்து அவருக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு அடுத்து டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணாதான் அவருக்கு பலன் பெறும். பிரபுதேவா வந்து இந்த படத்துல ஒரு இயக்குனரா இருந்தாரு. ஸோ அவர் வந்து விஜயோட நடிக்க போறாரு அப்படின்றப்ப அதுவே ஒரு பேச. ஆமா, அது பிரபுதேவா வர்றாரு அப்படின்னாலே அங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கும். ஏதாவது ஒரு ஹியூமராக அவருக்குடைய விஷயமே வந்து ஹியூமரும் அந்த கதைக்கான ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பொதுவாக வந்து ரசிகர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். அதை வந்து
இந்த படத்து மூலமா ஒரு ஃபேண்டசியை வந்து கிரியேட் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வெங்கட் பிரபுவுடைய அந்த ஸ்கிரீன் பிளே என்னங்கிறது இந்த ஸ்டார் வேல்யூ மூலமா இந்த இவங்க டீம் மூலமா நமக்கு தெரியுது. இது வந்து ஒரு பெரிய ஜாலியான ஒரு பெரிய கொண்டாட்டமான ஒரு திரைப்படமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இது வந்து 68வது படம். ஸோ விஜய் அவர்கள் வந்து இன்னும் ஒரு படம் தான் நடிப்பாரு, அதுக்கப்புறம் வந்து முழு நேர அரசியலில் இறங்கிடுவாரு அப்படின்னு ஒரு பேச்சு போகுது. ஒரு படம் தான் பண்றாரா இல்லை அதுக்கு அடுத்தது அப்டேட்டுகள் இருக்காது? இல்லை, அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 படம் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் அது அரசியலுக்கு வருவாருன்னு சொல்றேன். இன்னும் சொல்றேன், விஜய் எல்லாம் வந்து சினிமா விட்டுலாம் போக மாட்டார். அவர் வந்து ஒன்றும் ஜெகன்மோகன் ரெட்டியா, அவருக்கு வந்து வேற வேலை இல்லாமல் அரசியலை மட்டும் பார்க்கறது. இவருக்கு பெரிய வேல்யூ இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க இவர் வந்து நல்ல பீக்கில் இருக்கும்போது விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு, இனி அவ்வளோதான் சினிமாவில் நடிக்க மாட்டார். அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து சினிமாவில் நடிப்பார். அரசியல் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2வது பிரச்சனை, அதை பார்த்துக்கலாம். ஆனால் அரசியலுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கும்ல, ஒரு தேர்தல் நடந்ததுன்னா தேர்தலுக்கு பிறகு ஒரு இடைவெளி இருக்கும்ல, அப்போ வந்து கண்டிப்பாக படம் பண்ணுவார். அதெல்லாம் சும்மா நம்ம ரசிகர்களை வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஓட்டை பிரித்து யாருக்காக கொடுக்க போகிறோன்னு பேசணும்ல, அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா, நீங்கள் சினிமாவை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கான வேலைகள், அரசியல் வேலைகள் செய்ய மாட்டாங்க. நீங்கள் அறிவிப்பு கொடுங்க, அரசியல் இதோட சினிமா முடிஞ்சிச்சுன்னு அரசியல் கொடுங்க, அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லுங்கள். அவங்களுடைய பார்வை வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறதுல இருக்கும். அதனால் நீங்கள் அரசியலுக்கு வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு சினிமா விட்டுருங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இப்போ வந்து ஆடியன்ஸோடைய அவங்களுடைய ஃபேன்ஸோடைய பார்வை முழுக்க விஜய் எப்படியோ அரசியல் ஜெயிக்க வைக்கணுங்கிற நோக்கம் இருக்கும்ல, அதுக்காக சொல்லப்பட்டது தான் இது. அவருடைய அடுத்த படங்கள் என்ன? அடுத்த படங்கள் வந்து 3 படங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து வெற்றிமாறனுக்காக ஒரு அரசியல் படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. அதை வெற்றிமாறன் இயக்க சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கிறத ஒரு தகவல் இருக்குது. அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு கதை சொல்லி அது ஓகே பண்ணி வச்சுருக்காரு. வினோத்துக்கான ஒரு படமும் இருக்குது. இதில் வந்து முழுக்க அரசியல் உள்ள ஒரு படத்தில் அவர் நடிக்கணுங்கிறது விஜய்க்கான ஒரு பிளான். அந்த படத்தை வந்து இவர் இயக்குவாரா அப்படிங்கிறது தான், வெற்றிமாறன் இயக்குவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த அரசியல் படம் வந்து எப்படின்னா, ஒரு பெரிய ஊழலை வந்து வெளியில் கொண்டு வந்து அதன் மூலமாக இவர் வந்து மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு ஹீரோவாக மாறுவாருங்கிறது தான், ஒரு லீடராக மாறுவார் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ஸ்டோரியாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச டிஸ்கஷனில் இருந்த பசங்கள், என்னுடைய நண்பர்கள் வந்து பேசிக்கிட்டது விஷயம் தான். அதுக்கு அடுத்த படங்கள் வந்து 2 படங்கள் அதிரடியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அந்த கார்த்திக் சுப்ராஜ் படமும் வினோத் படமும் பெரிய ஆக்ஷன் பேக்கப்போட இருக்கும் அந்த படத்தில். இந்த அரசியல் படம் தான் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்குடைய கருத்து. அதனால இனிமேல் வர்ற படங்களில் வந்து விஜய் வந்து தயவு செஞ்சு இந்த ஏதோ போகிற வாக்கில் எழுதுகிற பாடல்களை வந்து தயவு செஞ்சு நிறுத்தணும். இந்த மாதிரியெல்லாம் குப்பையாக பாடல்களை எழுதிக்கிட்டு இருந்தா, நான் சொல்கிறது இது வந்து சாதாரண அரசியல் காலடி வைக்காத ஒரு ஹீரோவுக்கு இந்த பாட்டு வந்து நல்ல பாடலாக இருக்கும். ஆனால் நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு வெளியாகிற ஒரு பாடல் வந்து உங்களுடைய கொள்கையை வெளிப்படுத்துகிற பாடலாகவும் அல்லது ஒரு தீவிர சிந்தனை உள்ள ஒரு பாடலாகவும் இருக்கணும். நீங்கள் வந்து கமலுக்கே அப்படி ஒரு சிந்தனை வந்து தானே அவர் வந்து பத்தலை அந்த பத்தலைன்னு பாட்டு வச்சாரு விக்ரம்ல. அதுலேயே ஒன்றியம்னு எழுதின ஒரு பாட்டு, ஒரு வார்த்தைக்காகவே, ஒரு சொல்லுக்காகவே அந்த பாட்டு வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு இல்லையா? அப்படித்தான் இவருடைய பாடல்கள் வந்து இருக்கணும். இன்னும் ஏனோ தானோ பாடல்ல வந்து ஒரு கவனம் இல்லாம விஜய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய ஆசை.